நான் ஓசா பெனின்சுலால கோஸ்டாரிக்கோட ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கேன். இந்த ஏரியா பசிபிக்கால சூழப்பட்டிருக்கு. நான் ஒரு ரிவரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அது ஓடுற டைரக்ஷன்ல தொடர்ந்து போய் சிவிலைசேஷனை பார்க்க எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்டர் கிரவுத் இங்க திக்காகிட்டே இருக்கிறதுனால நடக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கு. செகண்டரி ஜங்கிளான இந்த காட்டுக்கு நடுவுல நான் இருக்கிற இந்த இடம் ரொம்பவும் அடர்த்தியா இருக்கு. இந்த மாதிரி ஜங்கிள்ல நாம எங்க இருக்கோம்னு சரியா தெரியலன்னா மரணத்துல கூட அது முடியலாம். எங்க நடக்கிற 5ல் 1 சாவுக்கு டூரிஸ்ட் ரொம்ப குழம்பி வழி தெரியாம தவறி போயிடுறதுதான் காரணம். இது வழியா நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இத தொடர்ந்து போறதுல ஒரு பயன் இருக்கு. முதல்ல இந்த மலையை விட்டு கீழே இறங்குறது, 2வது இங்க மனுஷங்க ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அடையாளம். அதனால நான் ஒரு நல்ல பாதையை கண்டுபிடிக்க முடியும். முடியுமான்னு தெரியல. நீரோடை வழியாவே கீழே போறதுக்கு நான் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளவு தூரம் போயிருக்கேன்னு தெரியல, ஆனாலும் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் இருக்கிறதா மட்டும் ஃபீல் பண்றேன். காட்டுல நைட் டைம் சீக்கிரம் வந்துருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஷெல்டரும் ஃபுட்டும் இப்ப தேவை. இன்னும் ரொம்ப தூரம் என்னால போக முடியாது. அதனால இன்னொரு நைட்டை இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகணும். ரொம்ப டீசென்டான ரிவரோட பேங்க்ல நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இது எனக்கு காட்டுல இருந்து வெளியேற தரப்பட்ட டிக்கெட்டா கூட இருக்கலாம். நான் இந்த டவுன் ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணி போக வழி கிடைச்சா நான் ஏதாவது ஒரு வில்லேஜையோ இல்லை ஒரு செட்டில்மெண்ட்டையோ இல்லை சிஇஓ கூட போய் ரீச் ஆகிடுவேன். இன்னைக்கு நைட்டு வார்மான கோசியான பெட்ல தூங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது.